இந்த சீசன் 8ல வந்து யார் யார் போறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு வாரமா வந்து பேசுபொருளா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் போறாங்க? ஒரு லவ் ஜோடி வேணும். ம். லவ் கன்டென்ட். ஒரு படம் மாதிரி தாங்க. ஒரு ம். ஆக்ஷன் இருக்கணும், சென்டிமென்ட் இருக்கணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ம். அப்புறம் ஹீரோ, வில்லன் ம். இந்த மாதிரி எல்லாம் அனுப்புவாங்க. டிடிஎஃப் அண்ட் ஜோயா ஜோடியா போறவங்கள பிரிச்சு விட்டுருவாங்களே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. பிக் பாஸ் பண்ணுவாங்க. ஐஸ்வர்யா மேல பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கு. வெரி வெரி போல்ட் லேடி. ஸோ அவங்க வந்து ஆமாப்பா கரெக்டான ஆளு தான் பிக் பாஸுக்கு வச்சு செய்வாங்க அடுத்தவங்கள அப்படின்னு அர்ச்சனா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகே. ஸோ அந்த டைட்டில் வின்னர் அட்வைஸ் வேற. அவங்களுக்கு அவங்க கேம் அமைஞ்சுது, சூப்பராகவே அமைஞ்சுது. அவங்க கேம் அண்ட் அவங்க அட்வைஸ் இவங்களுக்கு அமையுமான்றது இனிமே தான் பார்க்கணும். சந்தோஷ் பிரதாப் லவ் நிறைய அமையும். ஓ. ஆமா ஆமா அவங்க சும்மா இருந்தாலே அது அமையும்ன்ற ஒரு ஹோப் இருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு லவர் பாய். இப்போ சுனிதா விட்டீங்க. சுனிதா ஏற்கனவே CWC சொல்லியிருந்தாங்க. அதேதான். ஆக்சுவலி அது ரொம்ப கியூட்டான ஜோடி தான். சிடபிள்யூசியில் அந்த ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஜோடி. மீடியா சர்க்கிள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆக்ட்ரஸ், மாடல் சனம் செட்டி அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் சிவா. எப்படி இருக்கீங்க? நல்லா ஓகே. இருக்கேன். ஒரே சிங்க்ல இருக்கோம். இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும். சூப்பர். இப்போ இந்த சீசன் 8ல வந்து யார் யார் போறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு வாரமா வந்து பேசுபொருளா இருக்குது. ஆளாளுக்கு ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க போறாங்க, அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் போறாங்க? ஒரு மாசமா எல்லாம் கன்ஃபார்ம்டு லிஸ்டா வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இவங்க ரவீந்திரன் லிப்ரா ரவீந்திரன் சார் போறாங்க. லக்ஷ்மி மேம் டாட்டர் ஐஸ்வர்யா போறாங்க. தர்ஷா குப்தா, டிடிஎஃப் வாசன். அவர் இன்னைக்கு பார்த்தேன், நான் ஷூட் பண்ணும்போது ரோட்ல ஒரு பைக் ஷூட் போயிட்டு இருந்தது. பார்த்தா டிடிஎஃப் வாசன் கேட்டேன். அவர் பண்ணல, ஒரு டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பைக்கரு இதுல ரோட்ல ஈசிஆர் ரோட்ல பண்ணிட்டு இருந்தாங்க, டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் கேட்டேன், போறீங்களான்னா சிரிச்சாங்க. ஜோயா போறாங்களான்னா சிரிச்சாங்க. என்னப்பா எல்லாத்துக்கும் சிரிக்கிறீங்க அப்படின்னா சொல்றேங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ தெரியல, பட் அவங்க நேம் வந்து இருக்கு, ஜோயா நேம் இருக்கு. மற்ற யாரு, விஜய் தீபக், வேற சுனிதா, சிடபிள்யூசி சுனிதா, விஜய் டிவி ப்ராடக்ட் ஃபுல்லா போறாங்க. ஆமா 50% ஈஸிலி இருப்பாங்கல்ல விஜய் டிவி ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு பேரு எல்லா இதுலயுமே சேமா வந்த பேர் மட்டும் நான் சொல்றேன். அவங்களாம் பழைய போட்டியாளர்களை யாரை ரிசம்பிள் பண்றாங்க? ஏன்னா நீங்க ஒரு 7 சீசன் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். 7வது சீசன் நல்லாவே பார்த்தேன். அதுல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். பப்ளிக் மெமரியில இருக்கும் கண்டிப்பா பிக் பாஸோட டெம்ப்ளேட். ஆமா. ஏன்னா ஒரு லவ் ஜோடி வேணும், லவ் கண்டென்ட். ஒரு படம் மாதிரி தாங்க. ஒரு ஆக்ஷன் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், ஒரு ஆமா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த அந்த சென்டிமெண்ட்ல ஏதாவது ஒரு 2 சென்டிமெண்ட் இருக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் ஹீரோ, வில்லன் இந்த மாதிரி எல்லாம் அனுப்புவாங்க. சிஸ்டர், பிரதர். ஸோ இந்த டெம்ப்ளேட்ல யார் யார் செட் ஆவாங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். ரவீந்தர் சந்திரசேகர் ப்ரொடியூசர், அவர் வந்து பல சீசனா வந்து பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஆமா. அவர் போனார்னா யாரை வந்து ரிசம்பிள் பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஆமா, அவங்க கண்டிப்பா போகணும். நானே வந்து அவங்கள மீட் பண்ணப்போ சொல்லியிருக்கேன், சார் ஏன் சார் நீங்க போகக்கூடாது அப்படின்னு. எல்லாரும் பத்தி புட்டு புட்டு வச்சிருவாரு. ஆமா. நான் பிக் பாஸ் போனதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரே இன்டர்வியூ அவங்க பேஜுக்கு தான். அவங்க கிட்டே பேசிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நான் வந்து நீங்க போயிடுவீங்க சார் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி அப்போ நான் போனேன், இப்போ அவங்க போவாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இல்லையா. ஸோ ஐ திங்க் ஹி வில் பி குட் அட் அனலைசிங் பீப்புள். ஏன்னா வெளியில ரிவ்யூல அதுதானே பண்றோம். ஸோ அது வந்து ரொம்ப குவிக்காவே அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அவங்க கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும், மக்களுக்கும் வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ பேசுறீங்களே இப்போ பண்ணுங்க பாப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. ஏன்னா விமர்சனம் பண்ணும்போது சொல்லுவாங்க படத்தை பத்தி பேசுறது ஈஸி அப்படின்ற இருக்கும். எனக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. பட் ஒரு டிராபேக் என்னன்னா, பிசிக்கலி ஐ டோன்ட் நோ எந்த அளவுக்கு அவங்க வந்து டாஸ்க் எல்லாம், ஏன்னா டாஸ்க் எல்லாம் ஜென்ரலாவே நம்மள வந்து பண்றது கஷ்டம். ஏன்னா அங்க வந்து சாப்பாடு இருக்காது, நம்ம வந்து நிறைய என்ன சொல்றது இந்த சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க.
அந்த வெறும் அந்த அரிசி பருப்போடவே நம்ம ஓட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண போறாங்க. டாஸ்க்ல அவங்க மேனேஜ் பண்ண முடியும்ன்றது ரொம்ப பெரிய டவுட் தான். அப்படி அவங்க டாஸ்க் மட்டும் பண்ணாம வெறும் நான் வந்து உட்கார்ந்து பேசுறேன்பா அப்படின்னு சொன்னா மத்த கண்டஸ்டன்ட்ஸ்கெல்லாம் செம்ம காண்டாகும். இட்ஸ் நாட் ஃபேர் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதுவே ஒரு கார்னரிங் டாக்டிக். தானா கார்னர் ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து அவங்க அதுவும் ஒரு கேம் தான். ம். அதான் நான் சொன்னேன்ல. கார்னரிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மிகப்பெரிய ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ம். ஸோ அதையும் வந்து அவங்க கேமா யூஸ் பண்ணி வந்து விளையாடுற வாய்ப்பும் இருக்கு. பார்த்து லெட்ஸ் சி பொறுத்து பார்க்கலாம். பார்க்கறா ஆனா போறோம். உங்ககிட்ட நீங்க பேசினாரு சொன்னீங்க இல்லையா? அவருக்குமே அந்த ஆசை இருக்குதா? எல்லா சீசன்லயுமே நானும் போக வாய்ப்பு இருக்கு. நானும் போவேன் அப்படின்னு இல்ல சொல்லியிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு 2ண்ட் சீசன்லேருந்து அவங்கள கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஓ! இவரு போலயா? இவர் போல. ஓகே. அ எனக்கு நான் போனப்போ 4th சீசன் அதுதான் சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க. அத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம். ஸோ மேபி இந்த வாட்டி மேட் அப் ஹிஸ் மைண்ட். ஓகே. ஐஸ்வர்யா, ம். லட்சுமி மேம் பொண்ணு. ஆமா. அவங்க போறதா சொல்றாங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. ம். எனக்கு வந்து இதுல ஐஸ்வர்யா மேல பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நான் ஒரு படமும் நடிச்சிருக்கேன் அவங்க கூட. ஓகே. டிக்கெட்ன்னு சொல்லி ஒரு படத்துல ஒரு காம்பினேஷன் சீனு. அப்பவே செம்ம ஜாலி, செம்ம ம். அவங்க வாய்ஸே வந்து எனக்கு ரொம்ப ஆமா. பிடிக்கும். ரொம்ப ம். வித்தியாசமான ஒரு ம். வாய்ஸ். கணீரா இருக்கும். வெரி வெரி போல்ட் லேடி. ம். ஸோ அவங்க வந்து ஆமாப்பா கரெக்டான ஆளு தான் பிக் ம். பாஸுக்கு வச்சு செய்வாங்க அடுத்தவங்கள அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ கிரேட் சாய்ஸ். போன சீசன் நீங்க சொன்ன மாரி 7வது சீசன்ல நான் நல்லா பார்த்துருக்கேன்னு ம். சொன்னீங்க இல்லையா? அதுல யார ரிசெம்பிள் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஷி வில் ரிசெம்பிள் வனிதா. ஓ! வனிதா. ஓகே. அப்ப ஏன்னா 2 கன்டென்ட் நெறைய பேரும் வந்து குடுப்பாங்க இல்லையா? ஆமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ணி பேசுவாங்கல்ல. ம். நமக்கு அதானே வேணும். ஆமா. கன்டென்ட் நெறைய குடுப்பாங்க. பேசணுங்க. ஆ. பிக் பாஸ்னால மெயினா வந்து பேசணும். ம். என்ன, எங்க, யார் என்ன பண்ணாலும் அத பத்தி பேசணும். அப்பதான் வெளியில நமக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அது வந்து ஐஸ்வர்யா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. சௌந்தர்யா நஞ்சுண்டர் உங்களோட ஃப்ரெண்ட் தான். சௌந்தர்யா எனக்கு நல்லா தெரியும். நான் ஆ. வில்லா டூ வில்லேஜ் ஷோ பத்தி ம். பேசினேன்ல. ஸோ அதுல இவங்க தான். இவங்க நீங்க தான். ஸ்டார்டிங்ல சொன்னது. ஐயோ சொல்லிட்டேனா? ஆமா. சரி இருக்கட்டும் விடுங்க. ஒரு ம். நாள் தானே கேப் ம். இருக்கு. ஸோ சௌந்தர்யா வந்து வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். என்ன மாதிரியே அவங்களும் வந்து அப்கமிங் டேலண்ட் நெறைய வந்து ஆ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. ஒரு பெரிய பிரேக்குக்காக வெயிட் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிக் பாஸ் ஷோக்கு அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்கன்றது அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். ஸோ ஐ நோ ஹர். அவங்களுக்கும் வாய்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த நம்ம எல்லாம் வில்லா டூ வில்லேஜ்லயே வந்து கலாய்ப்போம். இந்த வீட்டோட விடிவி நீங்க தான். விடிவி கணேஷ் வாய்ஸ் ஆமா. தான் இருக்கும். அப்படியே இருக்கும் அவங்க ஓகே. வாய்ஸ். பட் அது வந்து போக போக அது வந்து தனியா அவங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் ம். மாதிரி ஆயிடும். ஸோ அந்த வகையில அண்ட் ஷி வாஸ் வெரி மெச்சூர்ட். ஒரு சிச்சுவேஷன்ல எது சரி, எது தப்புன்ற இது வந்து இமிடியேட்டா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து பிஹேவியர் இருக்கும். ஸோ வெரி சென்சிபிள் பிளேயரா அவங்க இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத அவங்க கீப் அப் பண்ணுவாங்களான்றத பார்க்கணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க ம். வந்து பிக் பாஸ் போயிட்டு வந்து உங்ககிட்ட ஏதாவது அட்வைஸ் கேட்டாங்களா? இல்ல நீங்க இல்ல, சொன்னீங்களா? இல்ல, இல்ல. அட்வைஸ் எல்லாம் கேட்கல. அண்ட் பிளான் அப்படி ஏதாவது? கேட்டாலும் ஐ டோன்ட் திங்க் இட் வில் வொர்க் அவுட். ம். ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன்ஸ் மேல தான் இந்த கேமே இருக்கு. நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு வருவோம். என்ன ப்ரிப்பேர் ஆக முடியும்? யார் எப்போ என்ன சொல்லுவாங்க? அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எப்படி அது வந்து நம்ம இது அ சொல்ல என்னது முடியும். ஆன்டிசிபேட் பண்ண ம். முடியும். அது பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்துல, அந்த செகண்ட்ல நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம்? நம்ம வாயில என்ன வார்த்தை வருது? அத வச்சு தான் நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அட்வைஸ் கேட்டாலும், குடுத்தாலும் அது வந்து பெருசா யூஸ் இருக்காது. ஆனா அவங்க அட்வைஸ் எல்லாம் எதுவும் கேட்கல. ஓகே. இப்ப இவங்க நெறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஒரு ப்ராமிசிங்கா நெறைய ரோல்லாம் பண்ணிட்டு ம். இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு அந்த பயம் இருக்குதா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? இருந்தாலும் பரவால்ல. போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷி வாண்ட்ஸ் டூ கோ. ஷி லைக்ஸ் த கேம் தான். இந்த வில்லா டூ வில்லேஜ்லலாம் நம்ம பேசுவோம். ம். நம்ம ஆக்சுவலி இதுக்கப்புறம் அடுத்த பிளான் வந்து பிக் பாஸ் போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு தான். அதுக்காகவே நம்ம வில்லா டூ வில்லேஜ் போனதே. ம். ஏன்னா விஜய் டிவிலே ஒரு நல்ல ஓகே. கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் புடிச்சிருந்தா பிக் பாஸ் கூப்பிடுவாங்கப்பா அப்படின்ற ஒரு ஆசையில தான் நம்ம போனதே. ஸோ டெஃபினெட்லி நான் போனேன். எனக்கு அப்புறம் அக்ஷரா ரெட்டி போனாங்க. அவங்களும் வந்து வில்லா டூ வில்லேஜ்ல இருந்தவங்க. ஸோ இப்போ இவங்க போறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் அது ஒரு பெரிய கன்சர்னா அவங்களுக்கு இருக்கும்ன்றது ஐ டோன்ட் திங்க் ஸோ. வில்லா டூ வில்லேஜ்ல இருந்து வேற யாராவது வராங்களா? இல்ல, இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும் தான் இப்போதைக்கு. பால் டப்பா. ம். ரீசென்ட்டா கூட அந்த ராப்பர் வந்து இதுல ம். பிரதர் படத்துல மக்கா ஆமா, ஆமா. மிஷின் பாட்டு பாடியிருந்தாரு. அசல் கோலார். ஓகே. அவரும் உண்மையிலேயே ராப்பர் கோளாரா தான் தானே. இருந்தாரு உள்ள. அதுதான் பயம் ஆ. எனக்கு. அவங்களால அகைன் பர்சனலி எனக்கு தெரியாது. ம். அவங்களோட நேச்சர் என்னவா இருக்கோ தெரியல. ம். அது மக்களுக்கு பிடிச்சா ஓகே. பிடிக்கலன்னா அவங்க வொர்க் வந்து எஃபெக்ட் ஆகும். அருண். ஸோ அவங்க அத அட்வைஸ் சொன்னீங்கல்ல, அர்ச்சனா அட்வைஸ் குடுத்துருப்பாங்க. ஆ. கரெக்ட்டா? ஓகே. ஸோ அந்த டைட்டில் வின்னர் அட்வைஸ் வேற. அவங்களுக்கு அவங்க கேம் அமைஞ்சது. ம். சூப்பராவே அமைஞ்சது.
அவங்க கேம் அண்ட் அவங்க அட்வைஸ் இவங்களுக்கு அமையுமான்றது இனிமே தான் பார்க்கணும். நடந்துக்கிற பொறுத்து அது. தீபக் விஜய் டிவில ரொம்ப வருஷமா ஹோஸ்ட் ஆமா, பண்ணிட்டு நல்ல இருக்காரு. லைவ்லியான ஆமா. பர்சன் தான். நல்ல வீட வந்து நல்ல கலகலான்னு வச்சுப்பாங்க. ரொம்ப இன்டராக்டிவா இருப்பாங்கன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். யாரை ரெசிம்பிள் பண்றாங்க நினைக்கிறீங்க? பிரியங்காவா? நானே சொல்லிட்டேனா? யா பிரியங்கா, யா ஓகே. வை நாட். கோகுல்நாத் மிமிக்ரி நான் ஆக்சுவலி அவங்க கூட நடிச்சிருக்கேன். என்னோட Okay. ஃபர்ஸ்ட் மூவி அம்புலியில ஆ. அந்த இது கிரீச்சர் வரும்ல, ஆமா. அந்த கிரீச்சரே இவர்தான். ஓகே. சூப்பர் டேலண்ட். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க டைரக்ஷனும் பண்ணாங்க. ஸோ வெரி வெரி டேலண்டட் பர்சன், வெரி கிரியேட்டிவ் பர்சன். ஸோ இந்த கிரியேட்டிவ் டாஸ்க்ஸ்ல எல்லாம் ஹீ வில் ராக். இவர்தான் பிக் பாஸோட வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படிலாம் வந்து அப்படியெல்லாம் வந்தது. ஸோ ஹி இஸ் வெரி வெல் நோன். நிறைய நம்ம வந்து கிரியேட்டிவிட்டி வந்து எதிர்பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் பை நேச்சர் அவங்களோட இது எனக்கு தெரியாது, அது பார்க்கணும். செட்டில் அவர் எப்படி இருப்பார்? கோவப்பட்டுருவாரா இல்லைனா ஜாலியான ஒரு பர்சன் தான்? இல்ல இல்ல வெரி, அதுக்கெல்லாம் ரொம்ப பேஷன்ஸ் வேணுங்க. ஏன்னா அது அவ்வளோ மேக்கப் பண்ணி அதுக்கு மேல அந்த ஃபுல் இது காஸ்டியூம் போட்டு ஃபுல் டே அவங்க வந்து பண்ணதெல்லாம் பொறுமை இல்லைன்னா அது எப்படி பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து நல்ல கண்டஸ்டன்ஸை நல்லா ஹேண்டில் பண்ற ஒரு பொறுமை இருக்கு அவங்களுக்கு. மற்ற விஷயங்கள் பார்க்கணும், தெரியும். உங்களோட ஃப்ரெண்டு சந்தோஷ் பிரதாப். சந்தோஷ் பிரதாப் வந்து என் கூட ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சாங்க, குருதி கலமன் சொல்லி. அதுக்கு முன்னாடிலேருந்தும் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஸ்டார்டட் ஆஃப் அட் த சேம் டைம். ஓகே. ஸோ வெரி வெரி ஹாப்பி, ஜாலியான ஜாலி, வெரி ஃப்ரீ. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடலாம். அந்த மாதிரி ஒரு வெரி நைஸ் பர்சன். ஸோ அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு, லவ் நிறைய அமையும். ஓ. ஆமா ஆமா, அவன் சும்மா இருந்தாலே அது அமையும்ன்ற ஒரு ஹோப் இருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு லவர் பாய் அந்த இமேஜும் இருக்கும். ப்ளஸ் அவங்க வந்து ஒரு என்னது ஒரு ஹீரோ வில்லன் டைனமிக் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஃபைட் கூட பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான். ஃபிசிக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, அண்ட் இஸ் வெரி குட் இன் ஆர்டிகுலேட்டிங், நல்லா பேசுவாங்க. ஸோ குட் யாரை சாய்ஸ். ரெசிம்பிள் பண்றாரு நினைக்கிறீங்க? யாரு நீங்களே சொல்லுங்க டக்குன்னு. நீங்க தான் சொன்னது. ஆரவ் மேபி. ஆரோ. ஓகே. மேபி. ஓவியா யாருன்னு பார்க்கலாம். ஆமா. பவித்ரா இவங்க தெரியுமா? சீரியல்ஸ் நான் பார்க்கறது இல்ல, அதான் மெயின் ப்ராப்ளம். மேபி லவர் பாய்ன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ரெண்டு பேர் கூட இப்போ சுனிதா விட்டீங்க. சுனிதா ஏற்கனவே CWCல இருந்தாங்க. அதேதான். ஆக்சுவலி அது ரொம்ப கியூட்டான ஜோடி தான். CWCல அந்த ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஜோடி. ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? ஓகே. தெரியல எனக்கு அது. நீங்க தான் சொல்லணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அது லவ் மாதிரி எனக்கு தெரியல. பட் த வெரி நைஸ். அந்த டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க, பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸோ சுனிதா போனாங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா மக்களுக்கு இருக்கும். லவ் பண்ணுவாங்களா, இந்த லவ் ட்ராக் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்கு. கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இல்ல அவங்களுக்குள்ள அது தோணும் இல்லையா? நம்ம வந்து ஒரு லவ் ட்ராக் இருந்தனா ஈஸியா மக்கள் மத்தியில போய் சேரலாம், ஆமா கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி கூட யோசிக்கலாமா? அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றேன். கேக்குறேன். தப்பில்லையே. இப்போ மக்கள் இதுதான் எதிர்பார்க்கறாங்கன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது கொடுத்தாதான் நமக்கு வந்து கண்டென்ட் இருக்கு அப்படின்னா வை நாட் 100 டேஸ் இருக்கும்னா பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இவ்வளவு சீசன் பார்த்திருக்கோம்ல, இருக்கு ஆனா இல்லை அப்படின்னே வந்து டிராவல் பண்ணிடுறாங்க. வெளில வந்தோடனே பேசாம கூட போயிடுறாங்க. ஆமா. உள்ள பாத்தீங்கன்னா அப்படி ஸோ இருப்பாங்க. அதான் நமக்கு வந்து சஸ்பென்ஸ். ஏன்பா லவ் இருக்கா இல்லையாப்பா, லவ் பண்றீங்களா இல்லையாப்பான்றதே ஃபுல் சீசன் போயிடும். ஸோ ஐ திங்க் லவ் அமைஞ்சா அப்படிதான் அவங்க கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சனா. ஸோ யங்கெஸ்ட் கண்டெஸ்டண்டா இருப்பாங்க. நல்லா தான் இருக்கும். சுனிதா. நம்ம ஜோவிகா மாதிரி. ஓ அந்த மாதிரி. ஓகே. சுனிதா ஆல்ரெடி பேசியாச்சு. சுனிதா நம்ம பேசுறோம். வெரி வெரி லைவ்லி, வெரி பப்ளி கேர்ள், வெரி குட் டான்சர். ஸோ நல்ல ஜாலியா இருக்கும் அவங்க கேம். தர்ஷா குப்தா வந்து நிறைய ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கு எப்படியும் வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப நாள் இருக்க போறாங்க. அதையும் தாண்டி அவங்க கேமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பண்ணலாம். அது தெரியல என்ன பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட ஒரு கேம் விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் வெளியில எங்களுக்கு தெரியாது, CWC எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்களோட வாய்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு மாதிரி வந்து தமிழ்ல வந்து தப்பு தப்பா பேசுறது. பர்சனலா எப்படி இருப்பாங்க? ஜாலியான கேரக்டர் தான். ஜாலியா தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ உள்ள வந்து ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. நம்ம அந்த சைடு பார்த்தது இல்ல, பார்க்க தான் போறோம். சாலின் ஜோயா.
ஜோயாவும் வந்து நல்ல பொண்ணு தாங்க. எனக்கு பிடிக்கும். பட் அப்போ அவங்க வந்து தெரிஞ்சோ, தெரியாமலேயோ ஒ ஒரு தப்பான ஒரு விஷயத்த பேசிடுறாங்க. ஸோ அது போய் கான்ட்ரோவர்சில போய் உட்காரும். இன்டென்ஷனலா பேசலாம். தப்பா ஐ பேசிறாங்க. டோன்ட் திங்க் ஸோ. அவங்களுக்கு ஓகே. வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஆ. ஸோ அதனால அது நமக்கு என்டர்டெயின்மென்ட். ம். பட் அதனால அவங்க வந்து நெறைய பிரச்சனையில மாட்ட போறாங்கன்றது பார்க்குறோம். 24/7 வேற. ஆமா. ஸோ மேபி அதுல நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்புகள் இருக்கு. இவங்க யார ரிசெம்பிள் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐஸ்வர்யா தத்தா அவங்களுக்கும் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. மேபி. லவ் ட்ராக் சொன்னீங்க இல்லையா? ஃபைனலா டிடிஎஃப், ம். ஜோயா சொல்லியாச்சு. டிடிஎஃப் அண்ட் ஜோயா லவ் ஜோடியா தான் போறாங்க. ஜோடியா தான் போறாங்கன்றது தான் நமக்கு நியூஸ் வந்திருக்கு. போனா நல்லா தான் இருக்கும். ஆனா ஜோடியா போறவங்கள பிரிச்சு விட்டுருவாங்களே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. பிக் பாஸ் பண்ணுவாங்க. ம். சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நடந்தா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்ப்போம் அது என்ன ஆகும். வராங்களான்னு அதுதாங்க உண்மையான டெஸ்ட். ம். லவ் டெஸ்ட் லவ் பண்றது பிக் டெஸ்ட். பாஸ்ல. ஆமா. ஓகே. அது பாஸ் பண்றாங்களா இல்லையான்றது பார்க்கணும். அதே மாதிரி மணிமேகலை. மணிமேகலை வந்து லிஸ்ட்லலாம் இல்ல. ம். ஆனாலுமே வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ. ஆ, ரீசென்ட்டா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டாங்க. நீங்களுமே பார்த்திருப்பீங்க. மணிமேகலை எல்லாம் சொல்லவே வேண்டாங்க. நல்ல பேச்சு, திறமை எல்லாமே உண்டு. அவங்க போனா கலகலான்னு இருக்கும். ஷோ வந்து வீடு வந்து கலகலான்னு இருக்கும். பட் அதான் எந்த மாதிரி கான்ட்ரோவர்சில மாட்ட போறாங்க? இருக்கும். மாட்டுவாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டுவாங்க. அதுதானே நம்ம பிக் பாஸ். ஸோ அதுல அவங்க எப்படி அத ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் வந்து பட் பப்ளிக் வந்து பயங்கர சப்போர்ட் ஆமா. பண்ணியிருக்கு. இந்த இஷ்யூல வந்து பப்ளிக் சப்போர்ட் இருக்கு. அதாவது டிவைட் ஆயிட்டாங்க மக்கள் வந்து 50-50 அப்படின்னு. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஓட்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சீசன் அவங்க போனாங்க, இந்த ஓகே. டைமிங்ல போனாங்க அப்படின்னா, ஓட்ஸ் அள்ளி அள்ளி வரும். ஸோ அது வந்து அவங்கள கூப்பிட்டுருக்காங்கன்னா சூப்பர். வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் டிவி பத்தி தான் அவங்க பேசியிருக்காங்க வெளியில நெகட்டிவா. கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஆமா. ஸோ என்ன வேணாலும் அங்க பேசுற ஃப்ரீடம் இருக்கு. அண்ட் இங்கே வந்து பேசினா பல கோடி மக்களுக்கு ரீச் ம். ஆகும் அது. ஸோ அது வந்து போற வாய்ப்புகள் அதிகம். மக்களே டிவைட் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ம். பிரியங்காவா, மணிமேகலையான்னு சொல்லிட்டு. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? யார் மேல தப்பு இல்ல? எனக்கு ஹானஸ்ட்லி விஷயமே தெரியாது. ம். எதனால சண்டை போட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹியர்ஸே தான். நான் கேட்டேன் என்னப்பா பிரச்சனை ம். அப்படின்னு கேட்டு பல பேர் சொன்னது தான் எனக்கு தெரியும். பர்சனலா ஐ டோன்ட் நோ போத் ஆஃப் தெம். ஸோ ஐ கேனாட் கமெண்ட் ஆன் திஸ் இஷ்யூ. ஓகே. நீங்க போன பிக் பாஸ் சீசன் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ரிவ்யூ டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த வாட்டியும் பண்ண போறீங்களா? ஆமா. அது அடிக்ட் ஆயிட்டேன். ம். ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஓகே. ஸோ விமர்சனம் அப்படின்னு சொல்லி ம். போன வருஷம் லிட்டில் டாக்ஸ்க்கு பண்ணேன். இந்த வாட்டி என்னோட ஓன் சேனல் சனம் ஷெட்டி அப்படின்ற ஒரு புது பேஜ்ல புதுசா ஆரம்பிக்க போறேன். நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்லோவா பிக்கப் ஆச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு நான் ரிவ்யூ பண்றேன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிட்டாங்க இல்லையா? அது மூலமா. கிரியேட் ஆனாங்க. ஆ. அதுவே வந்து பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான் எனக்கு. போக போக ஒரு 15 டேஸ் 20 டேஸ்க்கு அப்புறம் நீங்க நல்லா பேசுறீங்க. பாயிண்டா அப்படியே புட்டு புட்டுன்னு எடுத்து வைக்கிறீங்க. நம்ம என்ன பேசுறோம்னு நினைச்சோமோ நீங்க அத பேசுறீங்க கரெக்ட்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்பா திருப்தியா இருக்குங்க. இதுதான் நமக்கு வேணும். ஸோ நம்ம வந்து கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்தாங்க மக்கள். ஸோ ரெகுலர் வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. ஸோ ஐ கேனாட் டிசப்பாயிண்ட் தெம் திஸ் டைம். ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்லேருந்து டிஎம் வருது. பண்றீங்களா? பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காகவே அண்ட் எனக்கும் கேம் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ ஐ வில் டெஃபினெட்லி டூ த ரிவ்யூ. இப்போ நீங்க எப்படி பிக் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆனோனே பண்ண போறீங்களா? இல்லனா 24/7 ஓடிட்டே இருக்கும்? நாளையிலேருந்தே உட்காந்துருவோம். ஆ. கடை ஓப்பன். ஆ. 24 ஹவர்ஸ் ஓப்பனா? இல்லைங்க. இது நம்ம ட்ரை பண்ணாலும் 24 எல்லாம் பார்க்க முடியாதுங்க. நமக்கு ம். வந்து வேற வொர்க் இருக்கும். ப்ளஸ் நைட்டே வந்து 10:30க்கு ஷோ முடியும். 11:00 நம்ம ரிவ்யூ உட்காந்தா 12, 12:30 வரைக்கும் இது பேசுவோம். எப்போ சாப்பிடுறது, எப்போ தூங்குறதுன்னு இருக்கும். ஸோ 24 அப்பப்போ பார்ப்பேன். பட் ஏதாவது ஒரு நாள்ல மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஏதாவது ஒரு விஷயம் அப்படி கான்ட்ரோவர்சியலா நடந்தது அப்படின்னா, ட்விட்டர் பக்கம் இறங்கிடுவாங்க. நமக்கு நியூஸ் வந்துடும். ஓகே இது போயிட்டு இருக்கா அப்படின்னு அப்போ ஆன் பண்ணி பார்க்குறது 24. இல்லைன்னா 1 ஹவர் எபிசோட் மேல தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண முடியும் ப்ராக்டிகலி. உங்களுக்கு ரிவ்யூ பண்றது ஒரு டயர்டாலாம் இல்லையா? டெய்லி பார்த்து அத இல்ல எனக்கு பேசணும். பிடிச்சதுனால எனக்கு அது ஒரு எஃபர்ட்டாவே தெரியல. ஓகே. பட் இட் ரியலி டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ம். ஏன்னா ப்ரோமோஸ் பார்க்கணும். ஒரு நாளுக்கு ம். 4 ப்ரோமோ பார்க்கணும். அந்த ப்ரோமோ பத்தி ஒரு பேசணும். இது பைட்ஸ் குடுக்கணும். அண்ட் அந்த ப்ரோமோல காட்டுனது தான் எபிசோட்ல நடக்குதான்னு பார்த்தா முக்காவாசி நேரம் இல்ல. நடக்காது. ஏன்னா அவ்ளோ ஃபயர் விட்டோம் ப்ரோமோல. ம். எபிசோட்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் இருக்கும்.
ஸோ அதையும் நம்ம பேச வேண்டியதா இருக்கும். ஸோ நெறைய இன்புட்ஸ் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். உங்க நேரத்த ஒதுக்கி விரிவா ஒரு பேட்டி குடுத்தீங்க. பிக் தேங்க் பாஸ் யூ. தொடர்பா மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் பேசினோம். ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி சிவா. தேங்க் யூ.